கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாத வசனம் சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறுகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கணும்? கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். அவர்களை நோக்கி கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். அரண் என்றால் என்ன? கர்த்தருடைய கோட்டை. கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம், கர்த்தருடைய கோட்டைக்கு நாம் திரும்ப வேண்டும். நல்லா கவனிங்க. திரும்புங்கள் என்றால் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க வெவ்வேறு சூழ்நிலைகளை கடந்து கொண்டு வந்துட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க ஒருவேளை சூழ்நிலையை பார்க்கலாம், இல்ல மனிதர்களை பார்க்கலாம். நீங்க கர்த்தரை நோக்கி திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள், துன்பங்கள் இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் அதிலிருந்து உங்களை விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. 2வது பகுதியை பாருங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களோடு சொல்ல விரும்புகிறது இதுதான். நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் கர்த்தரை நோக்கி நீங்கள் திரும்பும் பொழுது இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக ஒரு மாறுதல் வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி நீங்க விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். 37வது சங்கீதம் 5வது வசனத்தின்படி, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி உங்களுடைய வழிகள், இன்றைக்கு நீங்க எந்த வழியில இருக்கிறீங்களோ அந்த வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது, அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவரே உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வீடு கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய படிப்பு தேவைகள், உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அற்புதமாய் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி நம்ம எல்லாரும் திரும்புவோமா? அவரை மாத்திரமே நம்ம சார்ந்திருந்து நம்முடைய வாழ்க்கையில காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவன் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாக இரட்டிப்பான நன்மையை தந்து உங்கள் தலைகளை உயர்த்துவார். நீங்க அவர் மீது நம்பிக்கையா இருங்க. உங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரை மாத்திரம் நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் இன்று உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை கட்டளையிடுவார். நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களிடத்தில் குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு, தயவாய் மன்னிங்க தகப்பனே. உமக்கு பிரியமில்லாத வழியில் நாங்க இருந்தா இயேசுவின் நாமத்தினால் உடைய சித்தத்தை செய்ய, உடைய பரிசுத்த வழியில் நடக்க கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா, அவர்கள் அரணை நோக்கி உம்மை நோக்கி திரும்பும் பொழுது இயேசுவின் நாமத்தினால் அப்பா இன்றைக்கே இரட்டிப்பான நன்மையை கொடுப்பேன் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, ஒரு மனதாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கு 1-2 பேர் கூடி ஜெபிக்கிறார்கள் அங்கு வாசம் செய்கிற தேவன் நீர் அல்லவா தகப்பனே. நாங்க ஒரு மனதாக இந்த காணொலியில இணைந்து ஜெபிக்கிறோம். அப்பா, ஒரு மனதாய் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்றி, தடைகளை தகர்த்தெறிகிறவர்கள் தடைகளை தகர்த்து எறிந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தால் கிருபை உண்டாவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேத வசனம் சொன்னதுபடி உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக கூடாது தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். அப்பா, ஆவியானவரின் கருத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளை ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீங்கிலிருந்து, தீமையிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் விலக்கி உம்முடைய ரத்த கோட்டைக்குள் நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன்.
ஜெபிக்கிறோமாப்பா. இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனி வர நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கஷ்டங்களுக்கு பதிலாக இரட்டத்தனையான இரட்டிப்பான நன்மைகளை இயேசுவின் நாமத்தினால் சுதந்தரித்துக் கொள்ள நீர் கிருபை செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை அப்பா வெக்கப்பட்டு போகாதபடிக்கு அற்புதமாய் அதிசயமான காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல அவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய இருளின் ஆதிக்கங்கள், அந்தகார கட்டுகள், சாத்தானின் தந்திரங்கள், பில்லி சூழிய மந்திர ஏவலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகி போவதாக. பயத்தை கொண்டு வருகிற பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி செபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியே செபிக்கிறேன் அப்பா. உம்முடைய சமூகம் பிள்ளைகளுக்கு முன்பு சென்று அப்பா பிள்ளைகளை நீர் வழி நடத்தி சொல்லும்படியாக செபிக்கிறேன். நீர் அப்படியே செய்ய போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் ஆமென்றும் ஆமென் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அதி சீக்கிரத்தில் அப்பா எங்கள் கண்கள் காண அற்புதங்களை நாங்கள் பார்க்க போகிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள சாட்சியாக எங்கள் ஒவ்வொருவரும் நீர் மாற்ற போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை பரிபூர்ணமான தேவன் பரிபூர்ணமா இயேசுவின் நாமத்தில் அதை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.